வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 3 நாளாக வந்து நம்ம ரெசிபி பிறந்த கதைகள் பார்த்துட்டோம். ரொம்ப கதை பார்த்துட்டே இருந்தால் அப்புறம் போர் அடிச்சிடும். இன்றைக்கி வந்து குவிக் மோடில் ஒரு பேபிகார்ன் பேபி கேரட் குருமா வந்து சப்பாத்தி, ரோட்டி, பிளெயின் ரைஸ், பிரியாணி எது கூட வேணால் அது செட் ஆகும். சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பூரி கூடயும் நல்லாயிருக்கும், பரத்தாஸ் கூடயும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த குவிக் மோட் பார்க்க போனோம். குவிக்காக விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டீட்டெயில்டான ஒரு ரெசிபி இதுக்கானது போடுறேன். பேபிகார்ன் பேபி கேரட் குருமா, அதோடு சேர்ந்து பேபிகார்ன் பேபி கேரட் பிரியாணியும் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிரியாணி ஒரு புலாவ். இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மகளிர் வந்து நான் பார்க்குற இடங்களில் தமிழில் வந்து வியாபார நுணுக்கங்களையும் அப்புறம் வந்து வேலைகள் எப்படி நடந்துக்கணும் அந்த ட்ரெயினிங் வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் வந்து நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். பாருங்கள், தைரியமாக இருங்க. ஃபேமிலி தான் நமக்கு நிரந்தரம். அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் என்ன பண்ணணுமோ சுமூகத்தோடு பார்த்துக்கோங்க. சுயமரியாதை குறையாமல் எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி, எங்கெங்கே காரம் உப்பெல்லாம் கம்மியாக தூக்கி போடணுமோ அது மாதிரி அந்தந்த இடத்துல வந்து நம்மளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னாக்க அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து வளர்கிறதுக்கும் சிறக்கிறதுக்கும் இல்லை குடும்பங்கிற தோட்டம்னு வேணால் சொல்லிக்கலாம். நம்ம என்னென்ன உரம் போட வேண்டுமோ உரம் போடணும். சில சமயம் கரிக்கும், சில சமயம் துவர்க்கும், சில சமயம் இனிமையான ஒரு காற்று வரும். எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸையும் தாங்கி அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கணும். அந்த பேஸ் தான் நம்மளோட பெரியவங்க நம்மளுக்கு விட்டு சென்ற ஒரு சொத்து. அதை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதே சமயத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டான தன்னம்பிக்கையோட தைரியமுள்ள ஒரு பெண்ணாகவும் இருக்கணும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வந்து இன்றைக்கி பேபிகார்ன் பேபி கேரட் குருமா பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் கம்மியாக ஒரு 4 பேருக்கு தான் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பேக்கெட் பேபிகார்ன் எடுத்துக்கோங்க. அந்த பேபி கேரட் வந்து என்றைக்குமே கொஞ்சம் நிறையா வரும். அதில் வந்து பாதி பேக்கெட் எடுத்துருக்குறேன். இது ரெண்டும் வந்து நம்ம மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறோம் குக்கரில். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எடுத்துகிட்ருக்கேன். தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. 2 வெங்காயத்தை வதக்கிட்டு மசாலா சாமான்லாம் போட்டுட்டு இந்த அரைச்ச விழுதியும் போட்டு அதில் வந்து ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா போட்டுட்டு அப்புறம் வெந்து கொட்டின இதை போட்டுட்டு நம்ம வந்து கொத்தமல்லி தழை பிச்சு இறக்குனாக்க நம்ம பேபிகார்ன் பேபி கேரட் குருமா ரெடி. இதையே வந்து நீங்கள் ரைஸில் கலந்து புலவாகவும் சர்வ் பண்ணலாம். இல்லைனாக்கா அது தனி ப்ரொசீஜர் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். நன்றி. கார்ன் கம்மியாக கேரட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கேரட் கண்டெய்ன்ஸ் விட்டமின் ஏ. இட்ஸ் வெரி குட் இன் மினரல்ஸ். இட்ஸ் குட் ஃபார் ஐசைட். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. கிட்ஸ் இருக்கிற வீட்டில் 100% கேரட் வந்து பேபி கேரட்ஸ் ஆர் வெரி குட் ஃபார் தர் ஐசைட். அதனால் வந்து நிறைய கன்சியூம் பண்ணலாம். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்கா வேகிறது ஈஸி. இதை சாண்ட்விச் கூட வந்து பேஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரோட்டிஸோட பண்ணலாம். இது புலாவுக்கு பேஸாக வைக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். நல்லா அழகாக பண்ணிங்கன்னா பேபி கேரட் பேபிகார்னை வந்து இது மாதிரி அழகாக ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பார்க்கறதுக்கே ஸ்டார் மாதிரி அழகாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே இந்த லெஸ் வாட்டரில் மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன். இந்த கட் பண்ண பேபிகார்ன் பேபி கேரட்டை போட்டு நல்லா ஒரு 6 விசில் விட்டுருங்க. வாட்டர் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 6 விசில் விடுங்க. 2 ஐட்டம் மறந்துட்டேன். குருமாங்கிறதுனால தேங்காவும் லைட்டாக கொஞ்சம் இந்த குட்டி குட்டியாக உடச்ச முந்திரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பேபிகார்ன் குருமா வந்து நம்ம ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அது இன்னும் டீட்டெயில்டான ரெசிப்பியில் இன்னும் கிளாஸாக இருக்கும். இப்போ கெஸ்ட் சீரீஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி கூப்பிட்டாலும் நறுக்குன்னு சமைச்சு போடணும். அதான் என்னோட ஒரு பாலிசி. ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பூண்டு, அப்புறம் முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, தக்காளி எடுத்துகிட்ருக்கோம். வதக்கிறதுக்கு வெங்காயம் வந்து எடுத்துகிட்ருக்கோம் பொடிசாக கட் பண்ணி. இதை வந்து மசாலா சாமானோட வதக்கிட்டு இந்த அரைச்ச விழுதை போட்டுட்டு அப்புறம் ரெட் சில்லி பவுடர், வரமிளகா பொடி, கரம் மசாலா போட்டுட்டு அது நல்லா வந்து மசாலா ஸ்மெல் போன உடனே வெந்து கொட்டின பேபிகார்ன் பேபி கேரட் போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சு கொத்தமல்லி தழை தூவி 1/2 ஸ்பூன் கடலை மாவை தூவி இறக்கினீங்கன்னா, கரைச்சி ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி. வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த நெய்யும் எண்ணெயும் பொரியணும். லைட்டாக சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஏற்றுங்க. இப்போ இந்த மசாலா போட்டுடலாம். நம்ம இதுக்கு டிஃப்ரெண்ட்டான மசாலா. இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ரிச் குருமா. அதனால் வந்து வெறும் பட்டை, பெருஞ்சீரகம், 2 மிளகு போட்டிங்கனாலே போதும். இதுக்கு சிம் பண்ணிக்கோங்க. இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து
வெங்காயத்தை போட்டுடலாம். என்றைக்குமே பேஸ் க்ளூ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கிச்சன் சேனல்ஸில், வெங்காயம் வதக்கும் போதே உப்பு போட்டிங்கன்னா அது வேகமாக வதங்கிடும். ஏற்கனவே நம்ம பேபிகார்ன் வெந்ததுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அதை மேக்கப் பண்ணுறது ஈஸி, ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன தலைகீழ நின்னாலும் டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும். இது வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கினா போதும்னுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் செஃப்ஸ்லாம். பட் நம்ம வீட்டில் இருக்கிற செல்லங்களுக்கு சமைக்கிறதுனால என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நல்லா வெங்காயம் வதங்கணும், வேகணும். ரெண்டுமே ஆகலைன்னா அவருக்கு கோவம் வரும், இல்லை அவருக்கு பிடிக்காது ரதர். ஸோ அதனால் இப்போது அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து எங்கள் பசங்களுக்கும் அப்படி தான் வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நம்ம அரைச்சி விட்ட அந்த முந்திரி பருப்பு, தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இதை வந்து இது போடும்போதே நம்ம வந்து மஞ்சப்பொடி, வரமிளகாப்பொடி, கரம் மசாலா, இந்த பேபிகார்னோட டேஸ்ட்டு தூக்கலாக தெரியணும்னா அள்ளி கொட்டக்கூடாது கரம் மசாலாவை. அதனால தான் நான் வந்து ரெட் சில்லி பவுடரை குறைச்சிட்டு உங்களுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன், க்ரீன் சில்லிஸு. அது வந்து டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணும். நீங்கள் இப்போ ரெட் சில்லிஸோ கரம் மசாலாவோ நிறைய போட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த கறிகாயோட டேஸ்ட்டை வந்து அது வாங்கிடும். ஸோ அந்த டேஸ்ட்டு தான் வந்து மேலாப்பில் இருக்கும். எப்பவுமே மசாலா போட்ட உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய், இது ஸ்மெல் பண்ணோடனே பார்க்கலாம். இப்போ இது மசாலா ஸ்மெல் நல்லா போயிடுச்சுங்க. இந்த பேபிகார்ன், பேபி கேரட்டை உரு தெரியாமல் இல்லாமல் நல்லா அது தெரியணும், வெந்திருக்கணும். ஆனால் வந்து அதோட ஷேப் தெரியணும். அது மாதிரி வந்து வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது சிம்மில் அந்த ஒரு பர்னரில் கொதிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கு வந்து பனீர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து இது ரிச்னஸை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூட்டுறதுக்காக, பசங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் சேரும்னு இந்த அமுல் மலாய் பனீர் ஃப்ராசன் சின்ன பேக்கெட் 200 கிராம் பேக்கெட் ஒன்று அப்படியே நெய்யில் வந்து லைட்டாக பொரித்து மேலே வந்து டாப்அப் பண்ண போகிறேன். கொத்தமல்லி இல்லை, அதனால நான் வந்து உங்களுக்கு இந்த வெந்தயக்கீரை பொடி, மேத்தி வந்து போட போகிறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து இது ஏற்கனவே பாருங்கள் இந்த குருமா வந்து கெட்டியாக தான் இருக்குது. அது மாதிரி தான் நான் தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன் கரெக்டான பதத்துக்கு. அதனால இது கடலை மாவு வேண்டாம், நீங்கள் அப்படியே இறக்கிடலாம். இந்த கீ வந்து ஒரே 1 ஸ்பூன் போதும். ப்ளீஸ் நீங்கள் வந்து வீட்டில் காய்ச்சினா நான் லியூபார்க் அன்சால்டல் கீ தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேசி கீயில் குக் பண்ணி பழக்கம்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பட் வந்து நான் சில குருமாஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணும்போது நம்ம வந்து இந்த காய்ச்சின கீ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேம். இது நல்லா பொரிஞ்ச உடனே அப்படியே போட்டு முதன்னு கொட்டிடாதீங்க. இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு இந்த ஃபெனுக்ரீக் மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு, அதாவது அந்த எந்த கெட்டோரியில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மாற்றிட்டு அது மேலே பன்னீர் பீசஸை போட்டு டேபிளில் வச்சிங்கன்னா டின்னர் வந்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு வந்து சர்வ் பண்ணால் கூட அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் எஃபெக்ட் வந்து கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். அவங்க சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கே தெரியும். ஓகே, இது வந்து நல்லா பொரிஞ்சப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இது ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த கஸ்தூரி மேத்தி ஆர் வெந்தயக்கீரை காஞ்சது, ஃபெனுக்ரீக் ட்ரைடு எப்படி வேணால் சொல்லலாம். இதை கலந்துட்டு பாதி பன்னீரை வந்து போட்டுருங்க அந்த பட்டரோட, பாக்கியை வந்து சர்விங்கில் போட்டுக்கலாம். இப்போ ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு இட் ஹாஸ் டு பாயில். அந்த பன்னீர் வந்து நல்லா இதோட மிங்கிள் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் த டாப்பிங்ஸ். இதை நல்லா வந்து கொதிக்கிற வரலையும் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த காரம் உப்பெல்லாம் கலந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி இது. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் பஃபே வைக்கிறவங்க, அப்புறம் வெஜ் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுனாக்க இது ஒன் ஆஃப் த ஐட்டமாக வச்சிங்கன்னா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஒரு ரிச் டேஸ்ட்டு லுக்கும் கொடுக்கும். நீங்கள் டிஸ்பிளேயில் வைக்கும்போது ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து டைம் டு ஸ்விட்ச் ஆஃப் த கேஸ். கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒன் ஆஃப் த ஐட்டமாக பஃபேல வச்சிங்கன்னா இது ரிச்சாகவும் இருக்கும், பாக்கி ஐட்டம்ஸோடு சேர்ந்து போகும், நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இன்னொரு க்ளூ, இப்போ இதை வந்து அந்த கடாயிலேருந்து கெட்டோரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிஸ்பிளேக்கு அப்படியே மொத்தையாக கொட்டாதீங்க. ஒரு கரண்டியாக எடுத்து அப்படியே லேயராக ஃபில் பண்ணிங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டேபிள் மேனர்ஸ்க்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம அழகான ரிச்சான க்ரீமியான ரெண்டாவது வெரைட்டி பேபிகார்ன் பேபி கொர்மா வித் பனீர் இஸ் ரெடி டு சர்வ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓல்டு லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ளூடிங் பேபிகார்ன் புலாவ். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ப்ரோட்டீன் ரிச் ஒரு மெனு இது, நிச்சயம் ட்ரை பண்ணுங்கள். இது இட் கோஸ் வெல் வித் பிளெயின் ரோட்டீஸ், பரத்தாஸ்
அப்புறம் நான், அதுக்கப்புறமா வந்து பிளெயின் ரைஸ் அண்ட் ஆல்சோ பிரியாணி, புலாவ் எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரையிலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கும் வரை அன்புடன் பிரியா மகேஷ்.